சொல்லிய கூப்பிட்டான். ஆமா சார், பெரியவர் யாருன்னு தெரியல சார். ஆனா கூட வந்திருக்கிறது கமிஷனர் தங்கச்சி ராதா சார். நான் சென்ட்ரியா இருக்கும்போது பாத்திருக்கேன் சார். கண்டபடி ஓடியாடணும், தொட்டு அணைக்கணும், காதலிக்க தூய பாடணும், கட்டி குடிக்கணும், கண்டபடி ஓடியாடணும், தொட்டு அணைக்கணும். காதல் கிளியே உன்ன காதலிக்கிளியே. இந்த டூயட் எல்லாம் எனக்கு ஒத்து வரான்னு சொன்னா நீ கேட்டியா? பாட்டு முடியறதுக்குள்ள நீ கையை கால முடிச்சு போற பாரு. வார்த்தையில் வல்லையடி
ஜட்ஜையா, கண்ணாடிக்காரன் தர்மராஜ் இன்னும் 2 நாள்ல ஹாங்காங் போக போறான். அதுக்கு முன்னாடி டிவில ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறான். அப்ப பிடிக்கலாம், அதுக்கப்புறம் அவன் கதையை முடிக்கவே முடியாது. சீக்கிரம் புறப்பட்டுருந்தோ. மிஸ் ரம்யா கிருஷ்ணன், இந்த டிவி இன்டர்வியூக்காக பர்టిక్యులரா ஏன் என்ன செலக்ட் பண்ணீங்க? என்ன சார் இப்படி கேட்டீங்க? இந்த சிட்டிலே நீங்க தான் ஒரு பெரிய பிரமுகர், பெரிய தொழிலதிபர், எவ்வளவோ தர்ம காரியங்க வேற பண்ணிருக்கீங்க. உங்களை இன்டர்வியூ பண்ணாம வேற யாரை சார் இன்டர்வியூ பண்ணுவேன்? ஆமா, ஏன் இப்படி ஒரு क्वेश्चन ரேஸ் பண்ணீங்க? காரணம் இருக்குங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டதனால தான் நீங்களே என் பெருமையை எடுத்து சொன்னீங்க. அதுவும் இல்லாம தற்புகழ்ச்சி எனக்கு அவ்வளவா பிடிக்காது. வேற யாராவது என்ன புகழணும், நான் கேட்கணும். யார் சார் நீங்க? என்ன வேணும்? பேர் XW ராமரத்னம். டிவி ஸ்டேஷன் டைரக்டர் பார்க்கணும். டெல்லியில இருந்து வந்திருக்கேன். டெல்லியில இருந்து வந்தா பெரிய மந்திரி நினைப்பா? வெள்ளை கோட்டு போட்டா பயந்துருவாங்களா? மந்திரி இல்லைங்க, மந்திரிக்கு ரொம்ப வேண்டியவன். வணக்கம் சார். நீங்க வாங்க சார். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கேமரா வந்த பக்கம் திருப்பினா நாங்க மூஞ்சி காட்டிடுவோமா? எங்களுக்கு ஒண்ணு டிவி மேல அப்படி கேந்தி இல்லப்பா. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே.